அலாரமா இருக்கிறது அவள் ஈஸி கிடையாது. இதோ இந்த புறம்போக்கு இருக்கானே, இவனை எழுப்புனாலும் திட்டுவான், எழுப்பலனாலும் திட்டுவான். இவனை 5 மணிக்கு எழுப்பணும்னா நான் 4:45 கத்தணும். அப்போ கூட ஏன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவான். உங்கள் ஜெண்டர் நாலேஜ் வளர்கிறதுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன்ல, பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்துட்டு வந்தோம் டீச்சர். நியூஸ் பேப்பரில் என்ன படிச்சிங்கன்னு ஒருத்தராக சொல்லுங்க. ஆசிரியர் மாணவர்களை கேள்வி கேட்டதால் மாணவர்கள் ஓட ஓட அடித்தனர். ஏண்டா கேள்வி எதுக்கு கேட்கறது? உங்கள் அறிவு வளர்கிறதுக்கு தானே, அதனால ஓட ஓட அடிப்பீங்களா? டீச்சர், அது வேற ஸ்கூல்ல டீச்சர். நீங்க தான் எங்களை கேள்வியே கேட்க மாட்டீங்களே. நாங்கெல்லாம் அப்படி பண்ணுவோமா? இல்ல நீங்க எங்களை கேள்வி கேட்டுருவீங்களா? டே வெள்ளையா, நீ சொல்லு. மாணவன் வெறி செயல். ஆசிரியர்கள் அதிக வீட்டு பாடம் கொடுத்ததால் மாணவன் ஆசிரியர்கள் கைகளை கடித்து கொதறினான். வீட்டு பாடம் கொடுத்தனால கையை கடிச்சு வச்சுட்டானா? ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு பாடம் எடுக்கிறீங்க. அவன் மொத்த பாடத்தையும் சேர்த்து எப்படி வீட்டு பாடம் பண்ணுவான்? அவனால முடியல, அதான் கையை கடிச்சு வச்சுட்டான். அதை நாங்க பண்ணியிருக்கணும், அவன் பண்ணிட்டான், பேப்பர்ல வந்துட்டான். கையை கடிச்சு வச்சதுனால அந்த ஸ்கூலுக்கே அவன் பெருமை சேர்த்து கொடுத்துருக்கான். இப்ப வர மாணவர்கள் யாருமே சரியில்லை, எல்லாம் வன்முறையில ஈடுபடுறாங்க. அந்த வன்முறையில ஈடுபடுறதுக்கு யாரு காரணம்? நீங்க தானே. ஏய், என்ன பிள்ளை சொல்ற? நாங்களா காரணம்? உங்களுக்கு நல்லது தானே சொல்லித்தரோம். நீங்க தானே சொன்னீங்க படிப்பு முக்கியம், விளையாட்டு முக்கியம்னு. எப்ப விளையாட விட்டுருக்கீங்க எங்களை பள்ளிக்கூடத்துல? விளையாட்டு பீரியடையும் கடை வாங்கி எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க. சரி விளையாடலான்னு எங்க பெற்றோர்கள்ட்ட உங்க பிள்ளை விளையாண்டுகிட்டே இருக்கான், படிக்கவே மாட்டேங்கிறான், வீட்டு பாடம் பண்ண மாட்டேங்கிறான்னு எங்களை குத்தம் சொல்றீங்க. அப்ப நாங்க வன்முறையை கையில எடுப்போமா எடுக்க மாட்டோமா? நீங்களே சொல்லுங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு. உங்களுக்கு வீட்டு பாடமே நாங்க கொடுக்க கூடாதா? கொடுங்க, நாங்க கொடுக்க வேணாம்னு சொல்லல. அது நாங்க கொடுத்தா கஷ்டப்படுவோமான்னு யோசிச்சுக்க. எங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நீங்க கொடுக்கணும். ஏய், இனிமேட்டு நான் உங்களுக்கு வீட்டு பாடமே கொடுக்க மாட்டேன்டா. கொடுத்தாலும் 1, 2 மட்டும் எழுதிட்டு வாங்கடா. டேய், நம்ம விளையாட்டா பேசினதை பார்த்துட்டு டீச்சர் ரொம்ப பயப்படுறாங்க. அதையே மெயின்டைன் பண்ணு கைப்புள்ள, இல்லைன்னா நம்ம மேல இருக்க பயம் போயிரும். ஏய், இப்படியெல்லாம் பேசாதீங்கடா. இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா அவங்க ஸ்கூலை விட்டே போயிடுவாங்க போல. சார் மேடம் வீடியோவை பார்த்துட்டு போறீங்க. லைக் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போனால் தானே எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்.